சச்சின் vlogsக்கான அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க பெல் பட்டனில் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா போதும். அடுத்த அப்டேட் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி யார் பர்த்டேன்னா இப்போ ஸ்ரீனிவாசனோட பர்த்டே இன்றைக்கி. அதுக்காக எல்லாம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏன் நான் கொஞ்சம் பயந்து பேசுகிறேன்னா எல்லாம் இங்கே பால் வேறு விளையாடிட்டு இருக்கானுங்க. என் மேலே பட்டுருமோன்னு கொஞ்சம் பயம்தான். யார் ஸ்ரீனிவாசன் எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. இந்த பேக்கு காமிச்சு பயங்கரமாக இருக்கா. இல்லை, இவர் தான் ஸ்ரீனிவாசன். எல்லாம் வயசுக்கு தகுந்த விளையாட்டே இல்லை. இன்னைக்கு நல்ல கிளைமேட், சூப்பராக இருக்குது. தெரியும், இதனால தான் நான் பயந்து பேச வேண்டியதாயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. பர்த்டே பாய் பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்து போயிட்டேன். ஆமாம், பர்த்டே பாய் பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். என்னை பற்றி நானே சொன்னேன். நான் எப்படி தொழிலதிபர் பற்றி நீங்கள் தான் சொல்லுங்கள். என்ன தொழிலதிபர்? என்ன தொழிலதிபரா? என்ன தொழிலதிபர் இல்லையே. நானே சொல்லிடுறேன். போன எந்த பர்த்டேக்குமே வரமாட்டாரு பெருசா. இவரு தான் வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஆக்சுவலா கலெக்டரா இருக்காரு. அதனால தான் எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டாரு. போன இதுல கூட டிக்கெட் கலெக்டர் மாதிரி நீங்க வந்து போன ஷாம் பர்த்டேக்கு கூட வந்து வரல. ஏதோ ரோந்து பண்ணிக்கு போயிருக்கேன்னு நாங்க சும்மா சொன்னோம். இவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஆளுங்க எப்படின்னா குரூப்ல ஒருத்தராது இருக்குனாங்க. இன்னும் சின்ன பசங்க மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து கேமை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரீட் ஆரம்பிக்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். அவங்க பயங்கர என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடி முடிச்சுட்டு வந்தோடனே ட்ரீட்டு தான். ஸோ ஐ வில் கண்டினியூ. அவ்வளோதான். இப்போ இருட்டாயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்கே போகிறீங்க? டாமினோஸ் கடைக்கு. டாமினோஸ் பக்கம் படித்தாங்க. அந்த கதையை சொல்லுங்க நீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் டாமினோஸ் வந்திருக்கோம். கை இஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஆர்டர். சேனலுக்கு ஒரு போட்டி நாங்களா டாமினோஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லிட்டு பிரியாணி ஷாப் வந்திருக்கோம். 6 பேர் 6 வித்தியாசமான மெனுஸை கொடுத்து கடைக்காரங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கமெண்ட் சொல்கிறோம். சொல்லுங்க. குடி. இதுவே ரெக்கார்ட் தெரியாம குடிக்கிறான். சரக்கடிக்கிறது யாரும் தெரியாது. போலீஸ் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸை கலந்து குடிக்கிறான். பப்ளிக்ல குடிக்கூடாது. கை என்னது இது? குழந்தை பசங்கன்னு இப்போ நிரூபிப்பானுங்க பாருங்க. இதுல எங்க ஸ்லோ மோஷன் இந்த இருட்டில்? மீட்டிங் போறேன். 2 பேரும் மோடி கண்டிப்பா செஞ்சுருவோம். அவனுக்கு புரியாது. அவங்க கோவா ட்ரிப் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ரேஞ்சுக்கு செப்டம்பர் அக்டோபர் அப்படியே நாள் ஓடுறது தெரியாது. நாள் ஓடுறது தெரியாது. நீங்க கூட்டு போக மாட்டேன். கோவா போறது நம்ம போகிறது அப்படிலாம் பேச வர இல்லை. அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்ரீனியோட பர்த்டே முடிஞ்சிச்சு. சின்னதாக ஃபேமிலி. ஓகே, இனி நெக்ஸ்ட் எப்போ மீட்டிங்? நெக்ஸ்ட் மீட்டிங்கா பார்க்கலாம். அதுக்கு ஒரு நினைப்பு. அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் பர்த்டே 4 ஏப்ரல் 4 தான். ஓகே, சன்னியாசம் தான். பார்க்கலாம். நெக்ஸ்ட் எங்கே மீட் பண்ணுறோமோ இன்னொன்று ஒரு வீடியோ வரும். பாய். இங்கே பக்கத்தில் தடான ஒரு இடம் இருக்குது. அது வந்து நினைச்சிட்டு பேசுறேன். கோவம் வரல கேட்க இது படி கெடுத்து விட்டு யாரும் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டீங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புதைச்சிட்டோம். நீ பேசியே செத்து புதைஞ்சு போய் கிடக்குது. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உள்ள நம்பி வாழ்க்கையில் ஒரு தடவை ஏமாறுவோம், இன்னொரு தடவை ஏமாற மாட்டோம். இல்லை சத்தியமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கஷ்டமா இருக்கு. சீனி ஆரம்பிச்சா
இல்ல அடுத்த 40 வயசு ஆனாலும் நீங்க கல்யாணமே கோவா போகாம கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கை விட மாட்டான். அடுத்த வருஷம் கண்டிப்பா போயிடலாம். எப்போ போகிறோம் கரெக்டாக சொல்லு. 2020 போயிடலாம்டா. 2020 போயிடலாம் கண்டிப்பா 2020 ஜான் 1ல இருந்து டிசம்பர் 30 வரைக்கும் இருக்கு. இது ரெண்டுல மிடில் போலாம்டா. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 2020 ல எப்படி ஜூலைக்கு மேல ஜூலை டு நவம்பருக்குள்ள அண்ணாத்துக்கு எனக்கு எப்படி இருக்கோ அவனுக்கு எப்படி போய் இருக்கோ சொல்லலாம். எல்லாருக்கும் கண்டிப்பா கடல் அளவுக்குலாம் சொல்லக்கூடாது. சிரிக்காதா. ஒரு வாரம் தான். ஒரு வாரம் போனோம். கோவா தானே போனோம்டா. சொல்லிட்டு எல்லாரும் கேவலப்பட்டு சிரிக்கலாம். சுமாரா எனக்கு நம்புறீங்க அப்படின்றான். அவன் போலாம்டா போயிடலாம்டா. நான் இருக்கிறேன்டா எப்படி போவீங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பான். எப்படி போற மாதிரி சாம கழிச்சு விடுற பிளான் எனக்கு தெரியும். சீனியை ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் இஸ்ரோ ஒன்று இருந்துருக்குறான்னு சொன்னா அவங்க சொல்லி முடிச்சிடும். திருவிழாவா நடந்தாதான்டா. இவன் மட்டும்தான் அவன் பேச்சு யாரா விடமா பேசுவான். இவன்கிட்ட பேச மாட்டான். மற்றவங்க எல்லாரையும் கெடுப்பான். எல்லாரையும் கெடுத்துட்டு இவன் நீ மட்டும் எப்படி தனியா போவ? அதனால என்ன சொல்றேன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். கோவா கிளம்பி ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணிட்டோம். வெளியே வந்த மழை சல்லுன்னு அடிக்குது. மேல இடி இடிச்சு லைட் புக் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்னு பாரு. நம்ம என்னவோ யூஎஸ்ல இருக்க மாதிரி இவங்க வீட்டுல மழை பிச்சு எடுக்குதான். ஐயா சிரிச்சு ஹேங் ஆயிடுச்சு. நாங்க சென்னையில தான்டா இருக்கோம். காரணத்துக்கு தான் சொன்னா அவன் சொன்னாங்க. ஐஆர்சிடிசி ஹேங் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? ஷாம் வர மாட்டான். சாம வர விட்றாடி. இல்லாத நான் என்ன பண்றது? சாமா அப்பாவே அக்கவானடா இது. யாராச்சும் தூர வர மாட்டாங்க. குரல் மட்டும்தான் அப்படியே வைப்ரேஷனா இருக்கு. ஏதோ சொன்னா அப்படியே அப்படியா கோபுரம். ஒண்ணு சொல்றான் சாம் தானே, ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் சாம் அப்படின்றான். ஏய் இப்படிதாங்க நீ கெடுக்கிறதுக்கும் பிளான் போடுற. கோவா பிளான் பண்ண சும்மா நம்ம போறது ஒரு நேரம் ஆகல. சும்மா ஏய் சும்மா வண்டில போய் ஒரு நேரம் ஆதாரத்தோட வண்டில போய் ஒரு நேரம் என்ன சொன்னா? என்னடா ஏய் சொன்னேன்? கம்மியாடா. பைக்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியாது. போக முடியாதுன்னா ஹெல்மெட் போடாம போறது, கீழே விழுறது, அதை பத்தி ஏதாவது பேசுறானா? இது அவ்வளவு பெருசா பைக்ல போனா அவ்வளவு ஆனா போகணுன்ற ஒரு எண்ணத்தை கெடுத்துட்டான். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கான். கார்ல போலாம். நீ மட்டும் ஓகேன்னா முடிச்சிடலாம். அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றா அப்படின்னா அத்தனை கால் பண்ணி இல்ல சாம் வேணான்ட்டா அப்படின்னா சாம் இல்ல கார் இல்லன்ட்டான். கார் இல்லைன்னா சாம் வரமாட்டான். சாம் பைக் தானே சாம், அவ்வளவு தூரம் ரிஸ்க் இல்ல, ரிஸ்க் முடியாது. காரை பத்தி பேசுறவங்க உங்க மனசை செதுச்சிருக்காப்ல. என்ன சொல்றீங்க? ஹலோ தீவிரவாதி வேலையெல்லாம் கம்பெனி பார்க்க போறேன். ஹேக்கர் ஆகுது மாதிரி இவ்வளவு வேலை பார்த்தீங்கன்னா ஆனாலும் தான் பொண்ணுவானோ. நீ ஏன் ஒயிட் ஹேக்கர் போது பிளாக் ஹேக்கரா பாக்குற? அவனுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஏன்டா இந்த மாதிரி எடுத்து ஏன்டா இப்பலாம் சொல்ற? போய் சொல்றேன் சொல்லுவான்.